35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், 50 ஆண்டு காலமாக நான் அரசியல் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆட்டம் வந்திருக்கு. 2வது விஷயம், தம்பி 1 வருஷமா கிரியேட் பண்ண ஒரு லேபிள ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டாரு. 1 வருஷமா பல கோடி செலவு பண்ணி, பல விளம்பரங்கள் செஞ்சு, பல ப்ரமோஷன் செஞ்சு, அப்பான்ற ஒரு ஆப்பெல்லாம் உருவாக்கி செஞ்ச விஷயத்த ஒரே நிமிஷம், வெறும் 1 நிமிஷம், "அங்கிள், வாட் அங்கிள்" முடிஞ்சுச்சு. அப்போ நீ எவ்வளோ பெரிய பிராண்டா இருந்தாலும், உன் பிராண்ட உடைக்கிறது தான்டா நான் லேபிள்னு சொல்ற மாதிரி, ஒரு நொடியில ஒருத்தருடைய லேபிள உடைக்க முடியும்னாக்கா, அவர் சொன்ன வார்த்தை, வெறும் புஷி ஆனந்த வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்க. விச் மீன்ஸ் இப்ப அந்த இடத்துல ஆனந்த் சாருக்கும் அங்கீகாரம் குடுக்குறாரு. மத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஒரு மனுஷன வச்சு தான்டா இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு மனுஷன வச்சு இவ்வளோ மாநாடு நடத்துறேன்னா, கோடி பேர் என் கூட நிக்கிறான். அவங்கள வச்சு எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ன்றத மெசேஜ் அங்க கன்வே பண்றாருன்னும் பொழுது, இதுல நீங்கள் தேடி, தேடி, தேடி ஏதாவது நொட்டை இருக்குமா அப்படின்னு சொல்லி அத பத்தி தான் பேசுறதுக்கு முனைப்பெடுக்கிறாங்களே தவிர, அவரு பேசின பேச்சு 35 நிமிஷம் பேச்சு கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய 30 கட்சிகள அலற விட்டுருக்கு. அந்த கட்சி நபர அலற விட்டது இல்லாம, கிழவிங்க ஒப்பாரி வைக்கிற மாரி இன்ன வரைக்கும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க. கூட்டம் கூட்டமா கூடி, கூடி, கூடி பொம்பளைங்க தான கிழவிங்க ஒப்பாரி வைக்கும் இள வீட்ல. நீங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய ஆட்களா இருந்துட்டு நீங்க ஏன் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற? ஒப்பாரி வைக்க வச்சுட்டார்ல. இதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். மதுரை மாநாடுல நான் பேசக்கூடிய பேச்சு திமுகவுக்கு மரணஅடியா இருக்கும். இந்த பக்கம் பிஜேபிய வந்து செம்மையா செய்வாருன்னு சொன்னேன். நடந்துச்சா? யாரும் ஓகே. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அதிமுகவை சேர்த்து விமர்சனம் பண்ணுது.